رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله جل شانه تعالى فجருடைய தொழுகை நமக்கு அருள் செய்தருவானாக. நாம் கண்ணுடிச்ச நேரம் முதல் கண்மூடும் நேரம் வரை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதற்குரிய ஆர்வத்தையும் அவகாசத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. அதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்தை இந்த உலகத்திலும் ஷஃபாஅத்தை மறுஉலகத்தில் நசீபாக்கி அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தையும் தந்தருவானாக. வாழும் காலமெல்லாம் கவாயில்லாமல் தொழுகை நிறைவேற்றி மரணிக்கும் நேரத்தில் கலிமா தய்யிபாவோடு மரணிக்கும் பாக்கியத்தை தருவானாக. உலகில் நிலவும் நோய் நொடிகள் வியாதிகள் விபத்துகள் கடன் கண்ணீர் போன்ற கஷ்டங்களை விட்டு பாதுகாத்து சலாமத்தான முறையில் வாழச் செய்வானாக. இயற்கை சீட்டுகள் இழப்புகளில் இருந்து பாதுகாப்பானாக. மருத்துவமனை செலவுகள் பதட்டங்களை விட்டு பாதுகாப்பானாக. கடுமையான கோடை வெப்பத்தில் இருந்து பாதுகாக்க அவருடைய ரஹ்மத் என்னும் அருள் மழையை பொழிய செய்வானாக. பச்சை பசும் தாவரங்கள் கால்நடைகள் பச்சில குழந்தைகளுக்காக வேண்டி அவர் மழையை பொழிய செய்வானாக. மகிழமைக்கும் வாழக்கூடிய மக்களுக்கு சுபிட்சமான விசாலமான வரக்கத்தான வாழ்க்கையை தந்தருவானாக. மருத்துவமனை செலவுகள் பதட்டங்களை விட்டு பாதுகாப்பானாக. அவன் ஏவி இருக்கிற விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் விலக்கி வைத்துவிட்டு ஒதுங்கி இருப்பதற்கும் எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த தௌராத்தை ஏற்றுக்கொள்வதோடு மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பின்பற்றி வந்த யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் அவர்களுடைய சொற்களை செயலை நடைமுறையை பாராட்டியும் வர்ணித்து வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் அவர்களை ஏற்க மறுத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எதிராக பேச ஆரம்பித்தார்கள். திருக்குர்ஆனை ஏற்க மறுத்தார்கள். நபி தோழர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாகவே அந்த யூதர்களை அழைத்து சொன்னார்கள், யூதர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இணை வைப்போராக இருந்த பொழுது எங்களுக்கு எதிராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதானே நீங்கள் உதவி தேடிக் கொண்டிருந்தீர்கள். சஹாபாக்கள் எல்லாருமே 100% என்னதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், பரம்பரை இஸ்லாமியர்கள் அல்ல. நமக்கெல்லாம் இஸ்லாம் பரம்பரையாக கிடைத்திருப்பதனால் அதனுடைய பெருமதி நமக்கு விளங்க. சஹாபாக்கள் கண்கூடாக ரசூலை, நபியை, அல்லாஹ்வின் ஏகத்துவத்தை கண்களால் பார்த்து ஈமான் கொண்டவர்கள். அதைத்தான் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கோடிட்டு காட்டுகிறார்கள். யூதர்களே, நீங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மூசாவை, ஈசாவை, இஞ்சிலை, தௌராத்தை எல்லாம் பார்த்து வந்திருக்கிறீர்கள். ஏகத்துவ வாழ்க்கையை நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள். நாங்கள் இணை வைப்போராக இருந்த பொழுது எங்களுக்கு எதிராக நீங்க என்ன சொன்னீங்க? முகமது நபி வருவார், அவரை கொண்டு நாங்கள் உதவி பெறுவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தது மட்டுமல்லாமல் முகமது நபியுடைய குண நலன்களை எல்லாம் வர்ணித்து பேசினீர்களே. இப்ப அந்த நபி கண்ணுக்கு முன்னால இருக்கிறாங்க, ஏன் நீங்க ஏற்க மறுத்தீங்கன்னு சொல்லி ஹஸரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசிய பேச்சுக்கு அவர்கள் பதிலடி கொடுத்து சொன்னார்கள், முஹம்மது எங்களை சார்ந்தவர் அல்ல, அவர் கொண்டு வந்த குர்ஆனும் எங்களுடைய மொழியில் இறக்கப்படவில்லை. தௌராத் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மொழியில் இறக்கப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மொழியில் இஞ்சில் இறக்கப்பட்டது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இறக்கப்பட்ட அல் குர்ஆன் உலகத்தில் ஆகச் சிறந்த சுவனத்து மொழியான அரபு மொழியிலே இறக்கப்பட்டது. எனவே நாங்கள் அதனை ஏற்கக்கூடியவர்களாக இல்லை என்று மறுத்து பேசினார்கள். அவர்களுடைய இந்த மறுப்பு அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக இருந்தது என்று அல்லாஹ் சொன்னார். பொறாமை என்ன பொறாமை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் இறங்கக்கூடிய அருள்கள், கிருபைகள், அவர்கள் மீது அல்லாஹ் காட்டக்கூடிய நற்பேறுகள், இவைகளை எல்லாம் பார்த்து அவர்கள் பொறாமை
அதோடு சேர்த்து எஸ்தக்புரூன பெருமை அளித்தார்கள். நாங்க மூசாவுடைய ரப்ப தான் ஏற்றுக்கொள்வோம், முகமதுடைய ரப்ப நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர்களை நாங்கள் சஜ்தா செய்ய மாட்டோம் என்று பெருமை அளித்ததின் காரணமாக நேற்றைய வசனத்தில் அவர்கள் இழிந்த நிலையில் நரகம் புகுவார்கள் என்று சொன்னதோடு அவர்களுக்குண்டான ஆகாரமே கேவலமான விஷயங்கள், அவர்கள் நரகத்தில் கேவலப்படுத்தப்பட்டவர்களாக இழிந்தவர்களாக நுழைவிக்கப்படுவார்கள் என்று இந்த வாரத்தின் சாரமாக சொல்லப்பட்டது. இந்த வசனத்தில் وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا بِمَا أَنزَلَ اللَّهُ قَالُوا نُؤْمِنُ بِمَا أُنزِلَ عَلَيْنَا. அந்த யூதர்களை கூப்பிட்டு இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் சரி, இப்ப அல்லாஹ் தஆலா நேரடியாக இறக்கி இருக்கிற வேதத்தை ஆமீனு நீங்க நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அந்த யூதர்கள் சொல்வார்கள் காலு நுமினு பிமா உன்சில அலைனா, ஏற்கனவே எங்கள் மீது எது இறக்கப்பட்டதோ அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம், இது புதுசு, இதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். வயக்ஃபுருன பிமா வரா, இன்னும் அவர்களுக்கு பின்னால் வந்ததை அவர்கள் நிராகரித்தவர்களாக இருந்தார்கள். வஹுவல் ஹக்கு முஸத்திகன் லிமா மஅகும், இதனைக்கும் இப்பொழுது இறங்கி இருக்கிற இந்த குர்ஆன் தௌராத்தையோ மூசாவையோ மறுக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாகவும் தௌராத்தை வேதமாகவும் உண்மைப்படுத்தித்தான் வந்திருக்கிறது. எனவே உங்களுடைய கொள்கைகளில் எந்த குளறுபடியும் இல்லை. நீங்கள் ஏற்றிருக்கிற மூசாவை உண்மைப்படுத்தி இருக்கிற குர்ஆன், நீங்கள் வைத்திருக்கிற தௌராத்தை வேதம் என்று அறிவிக்கிற குர்ஆனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் மறுத்து விட்டார்கள். இங்கே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, குல் ஃபலிம தக்துலூன அன்பியா அல்லாஹ் மின் கப்லி இன் குன்தும் முஃமினீன். யூதர்களே, ஒருவேளை உங்களுடைய வார்த்தையில் நீங்கள் உண்மையாளர்களாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், அவங்க என்ன சொன்னாங்க, அல்லாஹ் இறக்கிய வேதமான தௌராத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் அனுப்பி வைத்த மூசாவை நாங்கள் ஏற்றிருக்கிறோம், சத்திய வழியில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று வாதம் புரிந்தார்கள். அந்த வாதத்தை சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், இதற்கு முன்னால் எத்தனையோ நபிமார்களை தக்துலூன அன்பியா அல்லாஹ், நபிமார்களை கொலை செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய கொள்கைக்கு ஏற்றாறு போல பேசாம இருந்தா அந்த நபியை நீங்க கொலை பண்ணிடுவீங்க. நீங்க எந்த கொள்கையில் இருக்கிறீங்களோ அந்த கொள்கைக்கு தகுந்தார் போல சொன்னாங்க, நீங்க ஏற்றுக்குவீங்க. இன்றைக்கு மனிதர்களில் சில கொள்கை இருக்கிறது. வியாபாரத்தில் வட்டி கூடும் என்று சொன்னால், கூடும் என்று சொல்பவர்கள் நல்லவர்கள், நல்ல மசாயில் சொல்றார், வட்டி எல்லாம் கூடும் சொல்றார். அதே வட்டியில் ஏதாவது பிரிவுகள் வைத்து அதுல ஏதாவது சில விஷயங்களை சொல்லி இது கூடாது என்று சொன்னால் இவருக்கு மசாயில் தெரியாது, இவருக்கு சட்டம் தெரியல அப்படின்னு சொல்லி நான் ஏற்றிருக்கிற கொள்கைக்கு சாதகமாக பேசினால் அவர் நல்ல நபி, என்னுடைய கொள்கைக்கு எதிராக பேசினா அந்த நபியை க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறார். தக்துலூன அன்பியா அல்லாஹ், உங்களுடைய கொள்கைக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினா கூட நபிமாரையெல்லாம் நீங்க கொலை பண்ணி இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் உலமாக்களை பேசுறது என்ன பெரிய விஷயமா? உலமாக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த நபிமார்களையே கொலை செய்த சமூகம் தான். அப்ப அவர்களுக்கு சாதகமாக பேசணும். எதுவா இருந்தாலும் பேச சொன்னீங்களா, நீங்க தான் நல்லவங்க, வட்டி வாங்குறீங்களா பரவாயில்ல, தெரியல, நீங்க தானே வாங்குறீங்க, எங்களுக்கு தள்ளி இல்லை, மது வருதுறீங்களா பரவாயில்ல, சாயந்தரமா குடிச்சுக்கோங்க, பகல்ல குடிக்காதீங்க, யாருக்கும் தொந்தரவா பண்றீங்க அப்படின்லாம் சொன்னா இவர் நல்லா மார்க்கத்தை சொல்றாரு. அப்படிதான் நபிமார்களை என்ன செஞ்சிருக்காங்க, ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறார்கள். எந்த நபியாக இருந்தாலும் அந்த நபி என்ன செய்யணும், நான் செய்யறதை அவர் ஏற்றுக்கணும், இல்லாட்டி அந்த நபியே நபியா இருக்க மாட்டார், கொலை செஞ்சுவார். இங்கே அல்லாஹ் சவாலாக சொல்லுகிறான், தக்துலூன அன்பியா அல்லாஹி இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்கிறீர்களே, தௌராத்தை ஏற்றுக்கொண்டோம், மூசாவை பின்பற்றோம் என்று சொல்கிறீர்களே, அப்படி உங்களுடைய வார்த்தையில் நீங்கள் உண்மையாளராக இருந்தா ஏப்பா நபிமாரெல்லாம் கொலை பண்ணீங்க? அடுத்த வசனத்தில் மேலும் கேட்கிறான், வலகத் ஜாஅக்கும் மூசா
بالبينات ثم اتخذتم العجل من بعده وانتم ظالمون. எப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்களை சந்தித்து தூர் சீனா மலைக்கு வந்து தெளிவான அத்தாட்சிகள் தௌராத்துடைய சில வேதங்களையும் கொண்டு வந்து உங்களிடம் வந்து பேசும் பொழுது அவருக்கு பின்னால் நீங்கள் அநீதி இழைத்தவர்களாக காளை கன்றுகளை எல்லாம் வழிபட்டீங்க, அதுக்கு போய் உங்களுடைய தேவைகளை எல்லாம் கேட்டீங்க, எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி மூசாவுடைய ரப்பான அல்லாஹ்வை விட்டுவிட்டு அங்கே உருவாக்கப்பட்ட காளை கன்றிடம் போய் நீங்கள் கேட்டீர்களே என்று திருக்குர்ஆன் நெடுகிலுமே அல்லாஹ் ஒரு தத்துவத்தை வச்சிருப்பான். ஏன்னு சொன்னா மனிதன் மறதியான இன்னைக்கு சொன்னா நாளைக்கு மறந்துடும். மனிதன் வந்து நிறைய விஷயத்தை நாம அப்படிதான் சொல்லணும். என்னங்க சொல்லுவோம் இல்லையா, சொல்லுங்கன்னு ஒரு கடமையாக இருக்கு, தெரியல மறந்துட்டேன்னு சொல்லுவோம். துனியாவுடைய விஷயம் பூரா அப் டு டேட், துனியாவுடைய விஷயம் பூரா அப் டு டேட், A to Z ஞாபகம் இருக்கும். ஆகரத்துடைய விஷயம் அமல்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்பி ஞாபகப்படுத்தணும். சொல்றாங்கல்ல, ஒவ்வொரு ஜனாசாக்களையும் தொழுவ முறை சொல்லணும், ஒவ்வொரு தொழுவ முறையிலையும் தொழுவ முறையை சொல்லணும். அப்படி தொழுவ முறையை சொல்லாம தொழுவ வச்சுட்டோம்னு சொன்னா அதை ஒரு இமாலய குற்றமா கொண்டு வந்து என்ன நீங்க இன்னைக்கு பெருநா தொழுவும் போது தொழுவ முறை சொல்லாம தொழுவ வச்சுட்டீங்க, மறதியான நல்லா சொல்லலாம். மனிதன் வந்து மறதியாளன் என்கிற விஷயத்தை காரணமாக்கி கொண்டு என்ன செய்வான், எல்லாத்தையும் மறந்துடுவான். வல்லகத் ஜாஅக்கும் மூஸா பில் பையினாத் ثم اتخذوا العجل من بعده وانتم ظالمون. மூசா கொண்டு வந்து இங்கே ஆண்டு கணக்கில் அவருடைய வேதங்களை பற்றி பேசினாலும் கூட சில நாட்கள் தூர் சீனா மலைக்கு போயிட்டு வந்த உடனே அந்த நாட்களை என்ன செஞ்சிட்டாங்க, மூசாவையும் மறந்துட்டான், தௌராத்தையும் மறந்துட்டான், மூசா கொண்டு வந்த சட்டங்களை மறந்துட்டான். காலை கன்றுகிட்ட போய் சஜ்தா செய்து அதனிடம் தன்னுடைய தேவைகளை கேட்க ஆரம்பித்து விட்டதை அல்லாஹ் இங்கு நினைவுபடுத்துகிறார். நிறைய இடங்களில் குர்ஆனுடைய சரித்திரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் சொன்னதை மீண்டும் சொல்லக்கூடியவனாக அல்லாஹ் இருப்பான். நிறைய விஷயம் ஏனென்று சொன்னால் மறதியை காரணம் காமிச்சு மனசை தப்பிச்சிருவான். மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் மீண்டும் நினைவுபடுத்துவான். எல்லாம் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ள அத்தனை விஷயங்களையும் ஏற்று நடக்கக்கூடியவர்களாக நம்மை அங்கீகரித்து தருவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு